நான் கற்ற கலையும் பாடமும் என்னை துணை நின்று காக்குமடா நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லலாம். அப்படி நீங்க எதை சிறப்பா பண்ணுவீங்களோ அதை கத்துக்கும் போது எவ்வளவு மரியாதை கொடுத்து முழு கவனத்தோட கத்துக்கணும். உங்களே பார்த்து கேட்டுக்கோங்க. If the answer is yes, congratulations, you're going to make it big. But if it's no, இப்ப யாரும் முடிச்சுக்கோ, wake up. எதை வச்சு நாளைக்கு உங்களை எல்லாரும் மதிக்க போறாங்களோ, எதை பண்ணும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ, எது உங்களோட financial needs எல்லாத்தையும் satisfy பண்ணி உங்களுக்கு சோறு போட போதோ அதுக்கு தான் முதல் preference. டிப்ரெஸ்டா இருக்கேன், வீட்ல பிரச்சனை, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ லைஃப்ல எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, the one and only solution is focus on yourself, focus on the topmost priority, becoming what you are and becoming what you are meant to be. வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம்னு நினைச்சப்ப 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க. அப்படி எல்லாம் பேசாத மாதிரி வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் சொல்லுவாங்க, நம்பிராதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல, அந்த 4 பேர் கையில தான் இருக்கு. அந்த 4 பேர் யாருன்னு தேடி தேடி நானும் சலிச்சு போய் கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன். அக்கம் பக்கம் சொந்த வந்தோம், வேலை இல்லாம வெட்டியா ஊர் முனையில இருக்கிற திண்ணையில் உட்கார்ந்து ஊர் நாயம் பேசுறவன், பள்ளு போனாலும் சொல்லு போகலிங்கிற நிலைமையில் இருக்கிற கிழவி, இவங்க அந்த 4 பேர். 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, அந்த 4 பேர்ல நீங்களும் ஒருத்தரா மாறிடாதீங்க. வெறி வேணும்டா, வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சிட்டு ஐயோ சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பராயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டு வளைச்சிட்டு ஓடுறா. நீயா எந்திரிச்சு உழைக்கலனா நீ எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு தோணுச்சு. நீங்க திறமை இருக்கிறவங்க கூட தோத்ததா சரித்திரம் உண்டு, ஆனா உழைக்கிறவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி எல்ஸ் லைஃப். நீங்க தனி, உங்களுக்கு மேலையும் யாரும் இல்ல, யாரை பத்தி பயப்படவும் வேண்டாம். உங்களுக்கு ஈக்குவலாவும் யாரும் இல்ல, நீங்க தனி, உங்களுக்கு தனி பாதை, அதுல போயிட்டே இருங்க. யார சொல்றத பத்தி கேட்கவே வேணாம்.